பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. இரண்டாவது வட்டமேஜை மாநாடு காந்திஜிக்கு தோல்வியை தந்தது. அதன் பிறகு சட்ட மறுப்பு இயக்கம் மீண்டும் தொடங்கப்பட்டது என்று கூறினீர்கள். காந்திஜி எத்தகைய சூழ்நிலையில் அந்த இயக்கத்தை மீண்டும் தொடங்கினார் தாயே? இர்வினுக்கு பின்னர் வைஸ்ராயாக வந்த வெலிங்டன் முன்னதாக மேற்கொள்ளப்பட்ட காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை கைவிட்டு அடக்குமுறையை கையாண்டான். காந்தி லண்டனில் வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த நேரத்தில் இங்கே மிருகத்தனமான காரியங்கள் நடந்து கொண்டிருந்தன. ஐக்கிய மாகாணத்தில் வரிகுடா கிளர்ச்சியில் ஈடுபட்ட நேரு, ஷெர்வானி, புருஷோத்தம் தாஸ் டண்டன் போன்றோர் கைதானார்கள். வங்காளத்தில் சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட அரசாங்க எதிர்ப்பு நடவடிக்கைகள் கடுமையாக நசுக்கப்பட்டன. காந்தி இந்தியா திரும்பியதும் இங்கே நடந்த அத்துமீறல்கள் குறித்து அறிந்தான். வருத்தம் கொண்டவன் வைஸ்ராயை சந்திக்க முயற்சி செய்தான். ஆனால் வைஸ்ராய் வெலிங்டன் காந்தியை சந்திக்க விரும்பவில்லை. காந்தியை முழுதாக புறக்கணித்தான். எனவே 1932 ஜனவரி 3 சட்ட மறுப்பு இயக்கத்தை மீண்டும் தொடங்கினான் காந்தி. போராட்டம் தொடங்கிய மறுநாளே காந்தி கைது செய்யப்பட்டு எரவாடா சிறையில் அடைக்கப்பட்டான். காங்கிரஸ் சட்ட விரோத அமைப்பு என்று அறிவிக்கப்பட்டது. காங்கிரசின் சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டன. காங்கிரஸ்காரர்களின் சொத்துக்கள் அழிக்கப்பட்டன, அரசால் கைப்பற்றப்பட்டன. மதராஸில் ரட்டன் பசாரில் அமைதியாக அந்நிய துணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்த ருக்மணி லக்ஷ்மிபதி போலீசாரால் தாக்கப்பட்டு கைதானதால் கொந்தளிப்பான சூழல் நிலவியது. கல்கத்தாவில் கூடிய காங்கிரஸ் கூட்டம் போலீசாரால் கலைக்கப்பட்டது. அதற்கு தலைமை வகித்த நெல்லி சென்குப்தா உள்பட போராட்டம் தொடங்கிய 6 மாத காலத்தில் 1,20,000 பேர் கைதானார்கள். ஆனாலும் சட்ட மறுப்பு இயக்கம் தொடரவே செய்தது. இந்த நேரத்தில் பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டானல்ட் இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் இந்திய தலைவர்கள் ஒரு முடிவுக்கு வராததால் தன்னிச்சையாக தன் வகுப்பு வாரி தீர்வை அறிவித்தான். அதன்படி முஸ்லிம்கள், இந்தியாவில் உள்ள ஐரோப்பியர்கள், சீக்கியர்கள் ஆகியோருக்கு தனி தொகுதிகள் ஒதுக்கப்படும். தனி தொகுதிகள் இடம்பெறாத பிற தகுதியுடைய வாக்காளர்கள் பொது தொகுதியில் வாக்களிப்பார்கள். பம்பாயில் பல வகை உறுப்பினர் தொகுதிகள் சிலவற்றில் மராட்டியர்களுக்கு 7 இடங்கள் ஒதுக்கப்படும். தாழ்த்தப்பட்டோருக்கான தனி தொகுதிகள் ஒதுக்கப்படும். ஆங்கிலோ இந்தியர்கள் தங்களது வகுப்பு வாரியாகவே வாக்களிப்பார்கள். ஆனால் பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டானல்டின் வகுப்பு தீர்வு இந்திய சமுதாயங்களுக்கிடையே புகுத்தப்பட்ட வெறுப்பு தீர்வாகவே பார்க்கப்பட்டது. பரஸ்பர வெறுப்பும் அவநம்பிக்கையும் வளர்க்கக்கூடிய இதனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்துக்களிடம் இருந்து நிரந்தரமாக பிரிக்கப்படுவார்கள் என்று தலைவர்கள் கருதினார்கள். சமயம், வகுப்பு, இனம், தொழில் இவற்றின் அடிப்படையில் நாடு பிரிக்கப்பட்டால் இந்தியாவின் ஒற்றுமை சீர்குலையும் என்றார்கள். தனி பிரதிநிதித்துவம் கோராத கிறிஸ்தவர்களுக்கும் பெண்களுக்கும் கூட இடஒதுக்கீடு செய்தது விஷமத்தனமானது என்றார்கள்.
முஸ்லிம்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் தனி தொகுதிகள் அளிக்கப்படுவதால் வங்கத்தில் மண்ணின் மைந்தர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்ற அச்சம் எழுந்தது. அதே நேரம் வங்கத்திலும் பஞ்சாபிலும் சிறுபான்மையினராக இருந்த இந்துக்களுக்கு இந்த வகுப்பு தீர்வு மாபெரும் அநீதியை இழைத்தது. எனவே காந்தி இதை எதிர்த்து பிரிட்டிஷ் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதினார். தொடர்ந்து இதை தவிர்க்க கோரி சாகும் வரை உண்ணாவிரதத்தை தொடங்கினான். இது இந்தியர்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. பண்டித மாளவியாவின் முயற்சியால் சாப்ரு, ராஜேந்திர பிரசாத், அம்ரித்லால் டக்கார், ராஜகோபாலாச்சாரியார், பிர்லா, வல்லபாய் பட்டேல், சரோஜினி நாயுடு, அம்பேத்கர், MC ராஜா உள்ளிட்ட தலைவர்கள் புனேயில் கூடினார்கள். நிலைமை குறித்து தீர விவாதித்து ஓர் உடன்பாட்டை வெளியிட்டார்கள். இது பூனா உடன்படிக்கை எனப்பட்டது. அதன்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் இருக்காது. பிற இந்துக்களைப் போலவே பொது தொகுதிகளில் வாக்களிப்பார்கள். பொது தொகுதிகளில் தாழ்த்தப்பட்டோருக்கான குறிப்பிட்ட இடங்கள் ஒதுக்கப்படும். ஒவ்வொரு ஒதுக்கப்பட்ட இடத்துக்கும் தாழ்த்தப்பட்டோர் 4 வேட்பாளர்களை தங்களுக்குள் இருந்து தேர்ந்தெடுப்பார்கள். தாழ்த்தப்பட்டோருக்கு அளிக்கப்படும் வேட்பாளர் தேர்வு பற்றிய தொடக்க தேர்தல்கள் 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கும். அவர்களுக்கு உள்ளாட்சி மன்றங்களிலும் பொது பணிகளிலும் போதிய இடங்கள் அளிக்கப்படும். இந்த பூனா உடன்பாடு ஒரே நேரத்தில் லண்டனிலும் தில்லியிலும் அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து காந்தி தனது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டான். இது அவனை மரணத்தின் பிடியில் இருந்து காப்பாற்றியது. நாட்டு மக்களிடமும் இந்த உடன்பாடு பரவலான வரவேற்பை பெற்றது. தாழ்த்தப்பட்ட மக்களின் உயர்வுக்காக காந்தி எழுப்பிய குரலுக்கு இந்துக்கள் செவிசாய்த்தார்கள். அவர்கள் கடவுளின் குழந்தைகள் எனும் பொருள்படும்படி ஹரிஜனங்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். நூற்றுக்கணக்கான கோயில்கள் அவர்களுக்காக திறந்து விடப்பட்டன. ஹரிஜன மக்களின் உயர்வுக்காக பாடுபடுவதென ஹரிஜன சேவா சங்கம் தொடங்கப்பட்டது. தீண்டாமை ஒழிப்பு பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது. ஹரிஜன் என்ற பெயரில் காந்தி ஒரு பத்திரிகையையும் தொடங்கினார். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது